வணக்கம் நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யவும் செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுபகிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னடா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுடைய ராசி தான். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு மற்றும் சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் இடத்துல சூரியன் மற்றும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. அது தவிர ராசியில் செவ்வாயினுடைய சேர்க்கை என்பது இருக்குது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க விபரீத யோகத்திலேயே செயல்படுது. அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். சாதகமான அமைப்புகள் தான், பட் அது சுலபமாக கிடைக்காது, சுலபமாக எதுவுமே அமையாது. ரிஸ்க் எடுத்து தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களுமே செல்லுபடி ஆகும். அதே போல் மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் லெவலுக்கு போகக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். ஏதாவது சில முக்கியமான காரியங்களை நடத்தணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே மெனக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். ஸோ அதிகபட்சமாக உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை என்பது இருக்கும். உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது அபாரமாக வேலை செய்யும். எப்போவுமே எதையோ ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்த சிந்தனைகளிலே இருப்பீங்க. திட்டங்கள் பல வகுத்து கொண்டே தான் இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு சலசலப்புகளோடையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். எல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நிம்மதியாக பெருமூச்சு விட்டுட்டு அமைதியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக மன ரீதியான சலசலப்புகள், அழுத்தங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இதனால் அடிக்கடி நீங்கள் பஸ்ட் அவுட் ஆகிட்டே இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லா தவறும் நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணப்படலாம். இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டுருக்கலாம். நீங்களாக ஒன்று இது இப்படித்தான் அப்படிங்கிற ஜட்மெண்ட்டில் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. பட் அட் தி எண்டு நீங்கள் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது எல்லாம் சரியான வகையில் போய் சேருமா அப்படிங்கிறதான் இங்கே கேள்விக்குறி. முழுக்க இந்த மாதம் காரியவாதிகளாக தான் இருப்பீங்க. ஆனால் ரொம்பவுமே அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள், குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள், அவசரப்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எதாக இருந்தாலும் செயல்படுங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்க சும்மா இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே யார் சரி தப்பு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் இல்லை. காலம் சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது.
ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மிதுனத்துக்கு இங்கே எல்லாமே ஏறுக்கு மாறாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ பொறுமையாக அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சுமூகமான விஷயங்களை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அது எல்லாமே ஒரு அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களாகவும் மன சஞ்சலம் கொண்ட விஷயங்களாகவுமே இருக்கும். நல்ல விஷயங்களும் உண்டு. முன்னாடியே சொன்னதான், நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கான சாதக பலன்கள் தான். ஆனால் எதுவுமே சுமூகமாக கைக்கு வந்து அடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ மாதத்தின் முற்பகுதிகளோ ஓரளவுக்கு எல்லா விஷயமும் சமாளிச்சுக்கங்க. மாதத்தின் பிற்பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் நல்ல ஈடுபாடுகளை காட்டுவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள சில புதிய முயற்சிகளை எடுத்துகிட்டு வருவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடவும் செய்யும். ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். பட் மாதத்தின் முற்பகுதிகளில் இது எல்லாமே சாதகமாக இருக்குது. ஸ்டில் மாதத்தின் பிற்பகுதிகள் வரும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. பெருசாக குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையிலும் அது அப்பப்போ கொஞ்சம் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள். குடும்ப உறவுகளுக்குள்ளே ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப பெரிய லெவலில் ஒத்துழைப்புகள் எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் ஒத்து வருவாங்க, சில நேரங்களில் கொஞ்சம் அப்போஸாக இருக்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் சூழ்நிலை சந்திப்பு தான் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரசாரமாகவே இருக்கும். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக மிதுன ராசி அப்படிங்கும்போது இந்த மாதம் உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்கள் தலையீடுகள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்களில் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் உடன்பிறப்புகள் வகைகள் அதிகமாகவே இருக்கும். பட் இதெல்லாமே ஓரளவுக்கு தான் கை கொடுக்குது. பெரும்பாலும் முரண்பாடான விஷயங்கள் தான் அதிகம். ஸோ உடன்பிறப்புகள் வகைகள் கொஞ்சம் பார்த்து அனுசரணையாக இருந்துக்கங்க. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இக்கரை கக்கரை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது நல்லதோ கெட்டதோ நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையாகத்தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவுகளில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக தேவை. ரொம்ப அடமெண்ட்லாம் இருந்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. மாதம் முழுக்க அது எல்லாமே இழுவையாக போய்கிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். அது இன்னொரு விஷயம், முன்னாடி சொன்ன மாதிரி தான், நல்லதோ கெட்டதோ கடைசியில் அது உங்கள் மேலே தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்து இருந்துக்கிறது கணவன் மனைவி உறவுகளில் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. குறிப்பாக சில மந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகள் வகையில் சில ஆகாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு தான் இருக்கும். ஆனால் அது சில ஆகாத விஷயங்கள் மூலமாக அது நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். அதனால் பார்ப்பதற்கு செயல்படுறதுக்கு ஒரு நெகட்டிவான விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு சாதகமான நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ குழந்தைகள் வகையில் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் மாணவர்களுக்கு முயற்சிகள் என்பது கட்டாயமாக தேவை. மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது மாணவர்களுக்கு நல்லது. மற்றபடி கல்வி வித்தைகளில் இந்த மாதம் ஒரு கலவையான போக்குகள் தான் இருக்குது. மாதத்தின் முற்பகுதியில் ஓகே, மாதத்தின் பிற்பகுதியில் நிதானம் தேவை. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக கவனம் தேவை. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ உடல்நல விஷயங்களில் மிதுன ராசிக்காரன் கவனமாகவே இருங்க. சிலருக்கெல்லாம் உடல்நலம் சரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா முடிஞ்சு நினச்சா திரும்பவும் ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான அமைப்புகள் தான். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ராசியின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறதுனால சில இடங்களில் நீங்கள் கொஞ்சம் தடுமாறக்கூடிய நிலைகள் என்பது இருக்குது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில் உத்தியோக ரீதியாக பெருசாக தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். பட் இருந்தாலும் மேஜர் எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதார விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும். ஒரு பக்கம் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உண்டாகும். பட் அதே நேரம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அப்படிங்கிறதுக்கும் குறையில்லாமல் இருக்குது.
ஸோ வரவு செலவுகளை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த பொருளாதார பிரச்சனைகள் எப்படியும் பெருசாக இருக்காது. கடன் சுமைகள் ஓரளவுக்கு குறையும். பட் இந்த பொருளாதார விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்களை வராமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இம்சை கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் வாகன ரீதியான விஷயங்கள் இதுவும் அப்படி தான், ஓரளவுக்கு தான் அனுகிரகமாக இருக்குது. ரொம்ப பெருசாக அகலக்கால் இந்த மாதிரியான விஷயங்களை வைக்காதீங்க. ஓவராலாக மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான நிலைகள் தான். மாதத்தின் முற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிச்சுக்குவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாத்துலேயுமே அவசரம் இல்லாமல் நிதானமாக கையாளக்கூடிய நிலை என்பது தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.